விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. அண்மை செய்தியை பார்க்கிறோம். 207 கனரக வாகனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் நேர கட்டுப்பாட்டை மீறி இயக்கப்பட்ட 207 கனரக வாகனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 120 தண்ணீர் லாரிகள் உட்பட 207 கனரக வாகனங்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை நகருக்குள் கனரக வாகனங்கள் இயக்க அனுமதியில்லை. இந்நிலையில் நேர கட்டுப்பாட்டை மீறி சென்னையில் இயக்கப்பட்ட 207 கனரக வாகனங்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். 120 தண்ணீர் லாரிகள் உட்பட 207 கனரக வாகனங்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பீக் ஹவர்ஸ் என்று சொல்லப்படும் நேரங்களில் நகருக்குள் கனரக வாகனங்களை இயக்க அனுமதியில்லை. இந்நிலையில் அனுமதியை மீறி 207 கனரக வாகனங்கள் நேர கட்டுப்பாட்டை மீறி நகருக்குள் இயக்கப்பட்டதால் அந்த வாகனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், கூடுதல் விவரம் என்ன? சென்னை காவல்துறை கனரக வாகனங்களுக்கு நேர கட்டுப்பாடு விதித்திருந்தது. இந்த நிலையில் நேர கட்டுப்பாட்டை மீறி சென்னை நகருக்குள் வந்த வாகனங்கள், கனரக வாகனங்கள் மீது இன்று காலை முதல் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து வருகிறார்கள். அந்த வகையில் 207 கனரக வாகனங்கள் மீது இதுவரை சென்னை போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக 120 தண்ணீர் லாரி மேலும் 87 பிற கனரக வாகனங்கள் மீது சென்னை போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மொத்தமாக 207 கனரக வாகனங்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை பெரம்பூரில் 10 வயது சிறுமி நேற்று முன்தினம் காலை தனது தாயாரோடு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நிலை தடுமாறி கீழே விழுந்தபோது பின்னால் வந்த தண்ணீர் லாரி சிறுமியின் மீது ஏறி சம்பவ இடத்திலேயே சிறுமி உயிரிழந்தார். இந்த சம்பவமானது சென்னை முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதன் தொடர்ச்சியாக சென்னை போலீசார் நேற்று ஒரு அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு கனரக வாகனங்கள் சென்னைக்குள் வருவதற்கு பல்வேறு நிபந்தனைகள் விதித்திருந்தனர். அந்த வகையில் காலை 7 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரையிலும், அதே போன்று மாலை 4 மணியிலிருந்து இரவு 9 மணி வரையிலும் சென்னை நகருக்குள் கனரக வாகனங்கள், அதாவது சென்னை மாநகராட்சியின் வாகனங்கள், அதே போன்று தண்ணீர் லாரி, குப்பை லாரி உள்ளிட்ட வாகனங்களும், அதே போன்று தனியாருக்கு சொந்தமான கனரக வாகனங்களும் சென்னை நகருக்குள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் நேற்று மாலை முதலே சென்னை போக்குவரத்து போலீசார் கனரக வாகன ஓட்டிகள் மற்றும் கனரக வாகனங்களின் உரிமையாளர்களிடம் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்தனர். இன்று காலை முதலே சென்னையின் புறநகர் பகுதிகளில் சென்னை போக்குவரத்து போலீசார் 1500க்கும் மேற்பட்ட பணியமர்த்தப்பட்டு கனரக வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டு வந்தன. இந்த நிலையில் விதியை மீறி சென்னைக்குள் பிரவேசித்த 207 கனரக வாகனங்கள் மீது போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக 120 தண்ணீர் லாரி, அதே போன்று 87 பிற கனரக வாகனங்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியதர்ஷினி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பரசன். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.